நிஃப்டி ப்ரெடிக்ஷனுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் சொல்லித்தரேன். ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிப்போம். இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காலம் மட்டும்தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது ரொம்ப சிம்பிள், நம்பர் ஆஃப் ஓப்பன் ஷார்ட் பொசிஷன். இப்போ கால் ஆப்ஷனில் 1,00,000 கான்ட்ராக்ட் இருக்கு, புட் ஆப்ஷனில் 80,000 கான்ட்ராக்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ கால் ஆப்ஷனில் 1,00,000 கான்ட்ராக்ட்ஸ் ஷார்ட் பண்ணியிருக்காங்கன்றது அர்த்தம், புட் ஆப்ஷனில் 80,000 கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க அர்த்தம். அப்போ ஏறக்குறைய 20,000 கான்ட்ராக்ட்ஸ் கால் ஆப்ஷனில் அதிகமாக ஷார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது என்ன டினோட் பண்ணுது? மார்க்கெட் கீழே போகும் என்றதை டினோட் பண்ணுது. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா ஏடிஎம் எடுத்துக்கிட்டோம்ல, ஸோ இப்போ குமுலேட்டிவா ஏடிஎம், ஐடிஎம் 1 2 3, ஓடிஎம் 1 2 3, இதே மாதிரி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்துக்குமே எடுத்துப்போம். இப்போ நம்ம குமுலேட்டிவ் ரிசல்ட்ல கால் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது கால் ஆப்ஷனோட குமுலேட்டிவ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் ஆப்ஷனோட குமுலேட்டிவ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்ததுனாக்கா நிறைய பேர் கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ மார்க்கெட் கீழே போகும் என்றதை டினோட் பண்ணுது. ஸோ அதே சமயத்தில் புட் ஆப்ஷனோட குமுலேட்டிவ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்ததுனாக்கா மார்க்கெட் மேலே போகும் சொல்லிட்டு நிறைய பேர் புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணிருக்காங்கன்றது அர்த்தம். இது நிஃப்டில மட்டும் இல்ல, எல்லா ஸ்கிரிப்ட்லயுமே யூஸ் பண்ண முடியும். அப்புறம்